அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். நாளொரு நற்சிந்தனை. இன்றைக்கு உன்னால் முடியும் நம்பு என்கின்ற பொருண்மையில் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாகவே நாம் செய்கிற செயல்கள் அத்துணையும் வெற்றி கண்டிட வேண்டும் என்பதற்கான முனைப்பு நம் அனைவருக்கும் உண்டு. ஆனால் அந்த செயல்களை செய்கிற போது தொடங்குவதற்கு முன்பே நாம் சிந்திக்க வேண்டியது மிக அவசியம். அதிலும் குறிப்பாக அந்த செயலை வென்றெடுக்க எவையெல்லாம் தடையாக இருக்கும் என்பதனை கடைபிடித்து கண்டறிந்து அதனை எவ்வாறு தவிர்த்து வெற்றியை நோக்கி பயணிப்பது என்பதுதான் முக்கியமானதாக அமைகிறது. ஆகவே ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன் செய்ய வேண்டிய முக்கியமான சிந்தனைகளும், அதற்கு பின்பு அந்த செயலை சரியான முறையில் திட்டமிட்டபடி செய்கிறோமா என்கின்ற மேற்பார்வையும் அவசியமாகிறது. ஆக நாம் பொதுவாக ஒன்றை முயற்சி செய்துவிட்ட பின்பு நாம் எதிர்பார்த்தது போன்ற முழு பலன் நமக்கு கிட்டவில்லை என்றால் உடனே நமக்குள் ஒரு மயக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அப்படி ஏற்பட்ட மயக்கம் நம்மையும் மீறி நமக்கு ஒரு சோர்வினை கொடுத்து விடுகிறது. அந்த சோர்வுதான் மிகவும் ஆபத்தான ஒன்று. அதனை முழுமையாக ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். இல்லையென்றால் அது நம்மை வீழ்த்திவிடும். இது சோர்ந்து போய் தங்கி இருக்கிற அந்த காலகட்டத்தில் உருவாவது அல்ல. விடாமுயற்சியோடு நாம் முயன்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எதிர்பார்த்ததை கிட்டிட முடியும். அதே நேரத்தில் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். எறும்புகள் தன் எடையை விட கூடுதலான உணவினை சுமந்து போகிறது. இது எப்படி சாத்தியம்? அதற்குள் இருக்கிற வலிமை, மன வலிமை முக்கியமானது. நம்மால் முடியும் என்று நம்புகிற போது நமக்கு கிடைக்கிற வலிமை அளப்பரியது. அதனை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. பொதுவாகவே என்ன இப்படி நடந்தது, நடக்காமல் போய்விட்டதே என்கின்ற சோர்வு மேலோங்குமானால் நம்மை அது வீழ்த்து விடுகிறது. ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்து விட்டால் ஐயோ புதைந்து விட்டோமே என்று அவை அழுவதில்லை. சரியான சூழல் வருகிற போது அந்த விதையிலிருந்து தான் முளைத்து பெரிய மரங்கள் உருவாகிறது. அடுத்த தலைமுறையையும் சரியாக உருவாக்குகிறது. ஆக இவற்றையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி நம்முடைய செயலை செய்வதற்கான உரிய தருணம், சூழல் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். வரவரைக்கும் நாம் காத்து கொண்டிருத்தல் என்பதும் கூடாது. அதுவும் நம்மை பின்னுக்கு தள்ளிவிடும். ஆக வாய்ப்புகளை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமானது. வரும் வரை காத்திருப்பதை காட்டிலும் அது வர வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் நம்மை வெற்றியை நோக்கிய பாதைக்கு அழைத்து செல்லும். ஆக நம்மால் முடியும் என்று நம்புகிற அந்த தன்னம்பிக்கை இருக்கிறதே, அதுதான் நம்மை உண்மையான வலிமை கொண்டவனாக மாற்றி நாம் செய்கிற செயல்களை குறைபாடில்லாமல் நடைபயின்று செல்ல உதவுகிறது. அத்தகைய தன்மையும் நம்பிக்கையும் இருக்குமேயானால் நிச்சயமாக வெற்றி என்பது நம் கைகளில் தேங்கி நிற்கிறது. அதனை சரியாக கடைபிடித்து கரம் பற்றி வழி நடத்தி சென்றால் வெற்றி என்பது நமக்கு சாத்தியமாகும். எல்லோராலும் இது முடியும், உங்களாலும் இது முடியும். ஆக முதலில் நம்புவோம். நமக்கு அந்த வலிமை இருக்கிறது என்பதனை முழுமையாக நம்புவோம். அந்த நம்பிக்கையே மிகப்பெரிய சக்தியை நமக்கு கொடுத்து வெற்றியை ஈட்டி தரும். ஆகவே உன்னால் முடியும் நம்பு என்கின்ற இந்த பொருண்மையில் இன்றைக்கு சிந்தித்தோம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு சந்திப்போம். இந்த நாள் இனிமையாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.